கொல்லிமலை அப்படின்னு இந்த மலைக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்றதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இந்த மலையில் இருக்கிற கொல்லிப்பாவை கோவில். இந்த கொல்லிப்பாவை கோவில் சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற ஒரு தொன்மையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கொல்லிப்பாவை அப்படின்ற பெயர்ல இருந்து தான் இந்த கொல்லிமலை வந்தது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இப்போ அந்த கொல்லிப்பாவை கோவிலை எட்டுக்கை அம்மன் கோவில் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. கொல்லிமலை அப்படின்னு பெயர் வர்றதுக்கு 2வது காரணமாக சொல்லப்படுறது ரொம்பவே திகிலான ஒரு விஷயம். இந்த கொல்லிமலையுடைய அடர்ந்த காடுகளுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுற உயிரினங்களை கொல்லக்கூடிய மூலிகைகள், மரங்கள். என்னது, மரம் ஆட்களை கொல்லுமா? இதை கேட்குறப்பவே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா இந்த கொல்லிமலை காடுகளுக்குள்ள இந்த மாதிரி மரம் இருக்கிறதா வாய்மொழி கதையா இங்க நிறைய கதைகள் சொல்லப்படுது. பொதுவாகவே இந்த வாய்மொழி கதைகள் 100% உண்மையாகவும் இருக்காது, 100% பொய்யாவும் இருக்காது. அதுல சில உண்மைகளும் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ள ஆபத்தான மூலிகைகளும் தாவரங்களும் இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. மனிதர்களை கொல்லக்கூடிய ஆட்கொல்லி மரம் அப்படின்னு ஒரு மரமா, இதை நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் மாமிசங்களை உண்ணக்கூடிய தாவரங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. மாமிசங்களை உண்ணும் தாவரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கிறப்ப ஏன் உயிரினங்களை கொல்லும் மரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது? கொல்லிமலையுடைய இந்த சூட்சமமும் ரகசியமும் தெரிந்த சித்தர்களால் மட்டுமே இந்த கொல்லிமலை காடுகளுக்குள்ள போயிட்டு பாதுகாப்பாக வெளியே வர முடிஞ்சது. இந்த கொல்லிமலை ரகசியம் தெரியாத சாமானியர்கள் இந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறதாலையும், இந்த காடுகளுக்குள்ள இருக்கிற மர்மங்களால அவங்க கொல்லப்படுறதாலையும் இந்த காடுகளை உடைய இந்த மலைக்கு கொல்லிமலை அப்படின்னு பெயர் வந்ததா சொல்றாங்க. கொல்லிமலை அப்படின்னு இந்த மலைக்கு பேர் வர்றதுக்கான 2 காரணங்களை நம்ம பார்த்தோம். இந்த 2 காரணங்கள்ல எது உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.